தனுஷோடைய இயக்கத்திலையும் நடிப்பிலையும் இட்லி கடை அப்படின்ற படம், இந்த படத்துடைய ரிலீஸே ஒரு பெரிய ஆரவாரத்தோடு இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதுக்கேற்ற வேலைகள்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்தா தனுஷோடைய படங்களை பார்த்தோன்னா பெரிய பெரிய அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது வடசென்னை பார்ட் 2. வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் தனுஷோடைய நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வடசென்னை அப்படின்ற அந்த படத்துடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி அதை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை இந்த திரைப்படமாக எடுத்து இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லி கலக்கியிருப்பாங்க இந்த படத்தில் நடிப்பில். அதே மாதிரி அடுத்த பாகம் இவங்களை வச்சு எடுப்பாங்களா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்போ தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. 2026 இந்த வடசென்னை பார்ட் 2 படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிப்போம். ஆனால் அது ஆரம்பித்தாங்கன்னா 2027 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போது தனுஷ் சைட்லேருந்தே அப்டேட் வந்ததுனால ரசிகர்கள்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கிடையிலேயே தனுஷுக்கு நிறைய படங்கள் இருக்குது. ஹிந்தியில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, தமிழ்லேயே ஒரு 3-4 படம் கமிட்மெண்ட் இருக்குது. எல்லாத்தையுமே ஃபுல் ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டு 2026 ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். 2027 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக 2026 எண்டோ இல்லைனா பாதியிலிருந்து தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கும் இப்போ வெற்றிமாறன் அவர்களும் தயாரி ஆகிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாகவே இவங்களுடைய காம்போல ஒரு பிளாஸ்டிங்கான படம் உருவாக போகுது. ஜெயிலர் 2 உடைய நிலவரம் என்ன? ஏன்னா இந்த ஜெயிலர் 2 படமும் அப்பப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க. திடீர்னு ரஜினி அங்கேருந்து கிளம்பி இங்கே வராரு, மறுபடியும் ஷூட்டிங்கு இங்கிருந்து கிளம்பி அங்கே போகிறாரு. இப்படி போயிட்டே தான் இருக்காங்க. என்னதான் பண்ண போகிறாங்க? கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி எடுத்த வேட்டைன்னு ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் இந்த ஜெயிலர் 2 பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே, ஷூட்டிங் மட்டும் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போது 60% இந்த படத்துடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். வெறும் 60%. இன்னும் 40% இந்த படத்துடைய ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கான். இவ்வளோ நாள் என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு ஸ்கெடியூல் டேட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால படத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வெறித்தனமாக செயல்பட்டுருக்கோம். சீக்கிரமாக இந்த படத்துடைய அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் எப்போவா இப்போ வரைக்கும் குறித்து வச்சுருக்காங்கன்னா 2026 ஜூன் 12 இந்த ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் தளபதி விஜய், இதில் பூஜா ஹெக்டே, பிரியா மணி, மமிதா பைஜு அப்படின்னு நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஜனநாயகன். இந்த படத்துடைய ரிலீஸ் 2026 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு படம் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டால் போதுமா? படத்தை பற்றி ஏதாவது பேசணுமே, ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வேணால் ரிலீஸ் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு பேச்சு எடுத்திருக்காங்க. அது எப்போது விஜயோடைய குரல்லே உருவாகக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களாம். அதனால் அந்த பாடலுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப ரொம்ப அதிதீவிரமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 பிளாஸ்டிங்காக ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி இப்போவே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. தீபாவளி அன்னைக்கு விஜயோடைய குரலே உருவாகக்கூடிய இந்த பாடலும் ரிலீஸு. புஷ்பா 2, சாவா இப்படியான படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் மிஞ்சி வசூலில் குவிச்சது. அண்ட் இந்த படங்கள் எல்லாம் காமனாக நடித்தது அப்படின்னு பார்த்தா ராஷ்மிகா மந்தனாக்கு இப்போ தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, பாலிவுட்லேருந்து வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படி தான் தாமா அப்படின்ற படத்துலையும் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அடுத்து தான் இவங்களுக்கு ஒரு சூப்பரான பட வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படம் நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பயங்கர மெமரிஸாக கிரியேட் பண்ண ஒரு திரைப்படம், அதான் கிறிஷ். ஹிருத்திக் ரோஷனுடைய நடிப்பில் என்னதான் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த கிறிஷ் அளவுக்கு வராது. அப்படி ஒரு திரைப்படம். ஹாலிவுட் மட்டும் இல்லை, பாலிவுட்டும் நாங்கள் கிங்கு தான் அப்படின்னு சொல்கிற வகையில் தான் இந்த கிறிஷ் படத்தை எடுத்திருப்பாங்க. 1, 2, 3 அப்படின்னு சொன்ன வரிசையில் இப்போது 4ஆம் பாகம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிருத்திக் ரோஷனே இந்த படத்தை இயக்கி அவரே நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் இது வரைக்கும் வந்த 3 பாகங்களையுமே பிரியங்கா சோப்ரா தான் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது ராஷ்மிகா மந்தனா இதில் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணல அப்படின்னாலும் நிறைய விஷயங்கள் பேசுனதில் ராஷ்மிகா மந்தனா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இது வரைக்கும் ஹிருத்திக் ரோஷனோட நடிச்சதில்லை. இதன் மூலியமாக 2 பேர் பேரானாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அந்த கதைக்கு ராஷ்மிகா மந்தனா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹிருத்திக் ரோஷன் ஃபீல் பண்ணதாகவும், அதனால தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இதில் லைட்டாக தேடுதலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிடுவாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வெறும் படத்தில் இசையமைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைவ் கான்சர்ட்டும் நடத்துவாங்க. இதன் மூலியமாக
மூலயமா அவங்களுடைய ரசிகர்களை பயங்கரமாக சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதில் அனிருத்தா இருக்கட்டும், விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும், யுவனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கான்சர்ட் நடத்தி அதன் மூலியமாக ரசிகர்களை கவர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதனால் நிறைய டப்பும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜா இப்போ தி யுவன் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ யுவன் யுவர்ஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போய் கான்சர்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய பிளான். ஸோ அதன்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நந்தனம்ல இருக்கக்கூடிய ஒய்எம்சி கிரவுண்டில் பெருசாக ஒரு லைவ் கான்சர்ட் ரெடி பண்ணியிருக்காங்களாம். அதனால் ரசிகர்கள்லாம் யூ1 அப்படின்னு இப்போவே ரொம்ப ஜாலியாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அங்கேயும் ஒரு பெரிய கரகோஷம் வரும் அப்படின்னு நம்பலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயத்தை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is back from Vijayashree. Take care.